பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எங்கும் கிடைக்காத புத்தம் புதிய ரகங்கள் உங்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பொங்கல் கொண்டாட்டத்தில் வாங்கிச் செல்லுங்கள். மேலும் தினமும் டிவிஎஸ் குட்டி வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. This Pongal season come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Maran Kingdom, Chennai. ஒரு ஆளு மட்டும் சூப்பர் அருமையான மாடு அழகா அற்புதம்டா சூப்பர் 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 அச்சடா ஆறுமடா மாடு புடி மாடு. இப்போ நீங்க அனௌன்ஸரா இருக்கீங்க இல்லையா, நீங்க வந்து மாடு விட்டுருக்கீங்களா ஜல்லிக்கட்டுல? பிடிச்சிருக்கதோ ஏதாவது விஷயம்? இல்லை நம்ம கொஞ்சம் அப்போ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கலாம், நம்ம மாடு பிடிக்க மாட்டோம். ஆனால் நண்பர்கள் பூரா மாடு பிடிக்கும், மாடுக்கு பூரா சப்போர்ட்டிங் பூரா நம்ம தான் இருப்போம். இப்போ வந்து ஜல்லிக்கட்டு வரப்போகுது இல்லையா, ஸோ என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் இங்கே நடக்கும், என்ன மாதிரிலாம் அந்த மாடுகளை விடுறது, அதெல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை இந்த காலத்துக்கு இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ வந்து மாட்டை வந்து இந்த டோக்கன் போட்டு நாங்கள் போன 2 வருஷத்துக்கு முன்னாடியுமே இங்கே டோக்கன் வாங்க, இப்போ ஆன்லைனில் டோக்கன் போய் மாட்டை கொண்டு வந்துடுவாங்க. நம்பர் போட்டு இப்போ மாட்டை நம்பர் போட்டு டைம் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ நம்பர் போட்டு 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் மாடுன்னு சொல்லி கணக்கு பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டு பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அந்த அனௌன்ஸ் பண்ணுறது, ஆனால் அது யார் அப்படின்னு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஒரு தடவை நம்ம நேயர்களுக்காக சொல்லி காட்டிடுறீங்களா? அப்பா மாடிகளை சூப்பர் மாடு பாப்பா, மாடிகள் ஆகா மாடு சூப்பராக குத்துதுல டே ஒதுங்கடா போல டே வெளியே போட மாடை விட ஆகா மாடு வெளியே ஒருத்தன் பிடா டே தொட்டுப்பாடா பிடிச்சிக்கோ ஒருத்தன் பிடா டே ஒருத்தன் பிடா 2 பேரும் பிடிக்காதா டே சுத்துற பாரு டே அழகா ஆகா மாடுறா சூப்பரா மாட்டுக்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு லைவ் அனௌன்சர் சுந்தர ராகவன் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமான நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். இப்போ ஜல்லிக்கட்டு பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அந்த அனௌன்ஸ் பண்ணுறது, ஆனால் அது யார் அப்படின்னு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஒரு தடவை நம்ம நேயர்களுக்காக சொல்லி காட்டிடுறீங்களா? அப்பா மாடிகளை சூப்பர் மாடு பாப்பா, மாடிகள் ஆகா மாடு சூப்பராக குத்துதுல டே ஒதுங்கடா போல டே வெளியே போட மாடை விட ஆகா மாடு வெளியே ஒருத்தன் பிடா டே தொட்டுப்பாடா பிடிச்சிக்கோ ஒருத்தன் பிடா டே ஒருத்தன் பிடா 2 பேரும் பிடிக்காதா சுத்துற பாரு டே அழகா ஆகா மாடுறா சூப்பரா மாட்டுக்காரன் சூப்பரா மாடு பிடிக்காரன்னு சூப்பரா ஆகா பிடிச்சிக்கா தொட்டுப்பாரு ஆகா தூக்கி போடுது டே ஒதுங்கடா பிடிக்கிறே அழகா பிடிச்சிட்டு போறான்டா ஒதுங்கடா ஆகா பிடிச்சி 2 பேரும் பிடிச்சா பொங்கல் பிடிச்சாண்டா ஒருத்தன் பிடா டே ஆகா சூப்பரா மாடு வெற்றி பெற்றது. அப்படி சூப்பர் நல்லா இருந்தது, லைவா கேட்குற மாதிரியே இருந்தது. அப்பா சூப்பர் மாடுப்பா வெளியே விடுதப்பா, மாட்டுக்கார மாடு சுற்றுன்னு சொல்லுவானுப்பா, சுத்து மாடுன்னு சொல்கிறான்ப்பா, மாடு சுற்றுனா பிரைஸப்பா ஆகா மாடு சுற்றுதா டே மாடை புடா ஒரு சுற்றுறா சுற்றுனா சைக்கிள் மாடு சுற்றுனா சைக்கிள்ரா மாடை தொடாதரா டே மாடு நல்லா சூப்பராக தூக்கி போடுதா டே இந்த மாடுக்கு பைக்கிறா பிடிடா தைரியம் பண்ணி பிடிச்சி போறா மாட்டுக்கார 50,000 தரேன்னு சொல்றாரா டே பிடிச்சி போற டே மாடு பிடிக்கிறேன் பேர மாடு பிடிக்காத வெளியே போடா ஒதுக்கி போட டே நீ வெளியே போடா அவனை பிடிக்கலாம்டா அவன் அமைய விடுறா ஆகா சூப்பரா ஆகா பைக்கு ஏற்ற மாடுறா ஆகா சுத்துதுரா மாட்டுக்காரன் சொன்ன மாதிரி அழகா சுத்துதுரா சூப்பர் சுத்து மாடுறா ஆகா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டுவோம். சார் நீங்கள் வந்து எத்தனை வருஷமா இந்த ஜல்லிக்கட்டுல இந்த அனௌன்சரா இருக்கீங்க? நான் ஜல்லிக்கட்டு அனௌன்ஸருக்கு ஒரு 17-18 வருஷமாக அந்த அனௌன்ஸ் இருக்கேன். ஜல்லிக்கட்டு அனௌன்ஸராக இருக்கேன். நம்ம அது வரைக்கும் சும்மா எங்கள் ஒரு கமிட்டிக்கு நாங்கள் வந்ததுலேருந்து அப்படியே நாங்கள் ஜல்லிக்கட்டு எங்கள் காலத்தில் ஜல்லிக்கட்டு ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் பொறுப்புக்கு வரதுலேருந்து அப்படியே நாங்கள் அனௌன்ஸராகவே அப்படியே. இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது முதல்ல இந்த ஆர்வம் வந்து எப்படி வந்தது? உங்கள் வீட்டில் மாடு இருந்ததுனால வந்ததா இல்லை எப்படி? இல்லை ஆர்வம்ன்றது எப்படின்னா அலங்காநல்லூரில் பொறுத்துக்கிட்டிங்கன்னா மாடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஜல்லிக்கட்டு அப்படின்றதுக்கு சின்ன பையல்கிட்ட பூராமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏன்னா வருஷத்தில் எப்போயுமே ஜல்லிக்கட்டு நடக்கும், மாடு இருக்கும். இந்த பக்கம் முன்னாடி நீங்கள் மித்த கிராமத்தில் கிட்டி கோலி விளாட்ற மாதிரி நீங்கள் ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி கபடியில் குத்திட்டு விளாடுவாங்க. சின்ன பிள்ளைகள் கவட்டையை வச்சுக்கிட்டு மாடு வருது, அந்த ஊர் மாடு வருது, இந்த ஊர் மாடு வருதுன்றது அது இந்த ஏரியாவுக்கு மாடு இருந்தாலும் இல்லைனாலும் ஜல்லிக்கட்டுன்றது அந்த பரம்பரையாக ஊறி போனதுனால எல்லார் மனசுலையுமே அது ஜல்லிக்கட்டுன்றது ஒரு தாக்கத்தில் வர ஆரம்பிச்சது. நாங்கள் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பயலுக்கு அப்புறம் என்ன செஞ்சோம், விவசாயம் பார்க்குறவங்க நாங்கள் அப்புறம் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக மாடு பக்கத்து ஊர் ஜல்லிக்கட்டு அந்த ஊர் ஜல்லிக்கட்டுனா மாடை கொண்டு போகிறது, மாடு போனோம் ஒரு மாடு வச்சுருந்தாலும் மாட்டுக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் போகிறது, மாடை கழட்டி விடுறது, மாட்டை கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ காலங்கள் வந்து படிக்க மாடுகள் படித்து போகிற மாடு வளர்க்குறது கொஞ்சம் குறையுது. ஆனால் போராட்டத்துக்கு பின்னாடி என்ன போச்சு, இது ஒரு பெரிய லெவலில் என்ன செஞ்சிருச்சு, நிறைய பெரிய ஆளுங்க வந்து இது மாதிரி மாடு வச்சுருக்கிறது ஒரு கெத்து மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சோம்னா குறிப்பிட்ட எல்லாருக்கும் கோயில் மாடு இருக்கும், ரொம்ப குறிப்பிட்டவங்க வச்சுருப்பாங்க, எல்லார் கோயிலையும் மாடு இருக்கும். அப்படி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தது ஜல்லிக்கட்டு விஷயங்கள். இப்போ நீங்கள் அனௌன்ஸராக இருக்கீங்க இல்லையா,
நீங்க வந்து மாடு விட்டுருக்கீங்களா ஜல்லிக்கட்டுல? பிடிச்சிருக்கதோ ஏதாவது விஷயம்? இல்லை நம்ம கொஞ்சம் அப்போ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கலாம், நம்ம மாடு பிடிக்க மாட்டோம். ஆனால் நான் நண்பர்கள் பூரா மாடு பிடிக்கும், மாடுக்கு பூரா சப்போர்ட்டிங் பூரா நம்ம தான் இருப்போம் ஃபுல்லாக. எந்த ஊர் இந்த அலங்காலம் ஜல்லிக்கட்டு நம்ம அலௌன்ஸ்டாக இருக்கிறதுக்குன்றத காரணம் எப்படின்னா, மாடுகள் விஷயங்கள் தெரியாமல் நம்ம பண்ண முடியாது. இப்போ 10 ஊர் ஜல்லிக்கட்டுக்கு போனால் தான் அந்த ஊர் மாடு எப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஊர் மாடு வருதுன்னு சொன்னால் அந்த மாடு அந்த மாட்டோடைய தன்மைகள் நமக்கு எப்படின்னு தெரியும். அலௌன்ஸ் பண்ணுறது சும்மா அலௌன்ஸ் பண்ண முடியாது. அந்த ஊர் இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இந்த ஊர் மாடு வெளியே வருதுன்னா அந்த ஊரை பற்றி அந்த ஊர் மாட்டை பற்றி நமக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் நம்ம ப்ரைஸ் போடுறதோ, அந்த மாடு எந்த பக்கம் எந்த பக்கம் பாயாது. சில மாடுகள் ரைட் சைடு பாயும், சில மாடு லெஃப்ட் சைடு பாயும். இதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணிட்டு தான் நம்ம அந்த செட்டு போகிறது பூராமே அப்படி தான் விளையாட போகும்போது. இப்போ உதாரணமாக வச்சுங்களேன், நீங்கள் வாடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 அனைமரம் மாதிரி ஒரு பனைமரம் வச்சுருப்பாங்க. அந்த பனைமரம்ன்றதுக்கு பேர் அனைமரம், தென்னை மரம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் அனைமரம் தான் பேர். அதாவது வந்துக்குவாங்க, ஒரு 10 ஜல்லிக்கட்டு போனோம்னா ஒரு குறிப்பிட்ட மாடுகள் ரெகுலராக வரும். அந்த மாடு வலது பக்கம் பாயுதா இடது பக்கம் பாயுதான்றது கணிச்சிருவோம். அப்படின்போது பிடிக்கும்போது வலது பக்கம் பாயிற மாடு இடது பக்கம் இருந்து பிடிப்போம், இடது பக்கம் பாயிற வலது பக்கம் இருந்து பிடிப்போம். அந்த மாதிரி தான் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம மாடு பிடிக்கலைன்னா நம்ம நண்பர்கள் பூரா பிடிக்கும்போது அவங்க கூட போயிட்டு ப்ரைஸை போயிட்டு ஜாலியாக வரப்போகும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி போயிட்டுருக்கும். அது இந்த மாடு கணிச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு ஜல்லிக்கட்டுல குறைந்தபட்சம் ஒரு 1000 மாடு விடுவாங்க. இப்போ அது 1000 மாடுன்றது இப்போ முன்னாடி எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டுன்னா குறைஞ்சது நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுங்களேன். அப்போ ஜல்லிக்கட்டே மத்தியானம் தான் ஆரம்பிப்போம். மத்தியானம் 11 மணி 12 மணிக்கு வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு, அது கறி சாப்பாடுலாம் அன்றைக்கி விருந்து மாதிரி ஊரில் சாப்பிட்டுட்டு வர்றாங்க சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் ஜல்லிக்கட்டே ஆரம்பிப்போம். ஜல்லிக்கட்டில் 1 மணிக்கு ஆரம்பிச்சு அது ஒரு விளையாட்டு மாதிரி அது விளையாட்டு மாதிரி சாமிக்காக பண்ணது. அது நிகழ்ச்சியில் என்ன செய்வோம்னா இந்த மாதிரி காலையில் பண்ணுறதில்ல. மத்தியானமாக ஒரு 11 மணி அந்த ராவு காலம்லாம் பார்த்துக்கோ. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா 10 to 12 அந்த நல்ல நேரம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணுறது. மித்த நாளுகள் எந்த நேரம் ராவு காலம் இருக்கோ அதெல்லாம் எமகண்டம்லாம் பார்த்து தான் ஜல்லிக்கட்டு கட்டுவோம். மேக்ஸிமம் 12 மணிக்கு மேலே ஜல்லிக்கட்டே கட்டுவோம். அப்போ 12 மணிக்கு கட்டினா ஒரு 5 மணி 6 மணி வரை குறைஞ்சது 200 300 மாடு 350 மாடு இப்படி தான் இருக்கும். இப்போ தான் குறைஞ்சதில் இன்னைக்கு போச்சு. இப்போ காலங்கள் போக போக 500 மாடு 1000 மாடு 2000 மாடுன்ற சூழ்நிலை வர ஆரம்பிச்சது. அதுக்கு தான் இப்போ டைம் போட்டு முன்னாடியே ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி, வேகமாக ஆரம்பித்து வேகமாக முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வர்றாங்க. ரெண்டாவது அதுவுமே இப்போ ரீசெண்டாக தான் நம்ம குறைஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம 11 மணி 10 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னா என்ன அதில் பிரச்சனைகள் வருதுன்னு வச்சிங்கன்னா, ஒரு மத்தியானம் 1 மணி 1:30 மணிக்கு போகும்போது எல்லாருமே டயர்டாயிடுவாங்க. பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம அந்த போலீஸ்காரங்க வர்றவங்க போகிறவங்க வெளியே 3 நாள் ஜல்லிக்கட்டில் அவங்க பூரா டயர்டாயிடுவாங்க. அப்போ சாப்பாடு போய் சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் அவங்க மாடை சண்டை போட பிரச்சனை வர ஊர் அடிதடி வர்றதுக்கு மாதிரி ஆகிப்படுது. அப்புறம் தான் ஒரு எஸ்பி அஸ்லாக்காரர் இருக்கும்போது ஜல்லிக்கட்டை வெள்ளன ஆரம்பித்து மத்தியானம் சாப்பாடுக்குள்ளேயே முடிச்சு போடணுன்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி 4 மணி 3 மணிக்கு அப்போ டைம் பவுன் பண்ணி கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஆர்டர் போட்டு இப்போ ஆரம்பிச்சு நம்ம 3 மணிக்கு நடத்தக்கூடாதுன்ற சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி மாடுகள் எண்ணிக்கையும் அதிகமாக ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு அனௌன்ஸராக இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறப்போ என்னைக்காவது ஒரு மாற்றியோ இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கோம்? வரது கட்டாயம் வரதான் செய்யும். அதை நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான். அந்த மாடு கழட்டி என் கைக்கு அட்டையை வந்த உடனே அட்டையை படித்தோன்னா மாட்டை பார்க்கணும், மாட்டை பேச சொல்லணும். அது பிடிச்சாரா பிடிக்கலையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதில் தப்புக்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், கமிட்டின்னு போகும்போது நாங்கள் அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்ம என்ன சொல்கிறோம், மேக்ஸிமம் 199% தப்பு சொல்ல மாட்டோம். சப்போஸ் ஒன்றுன்னு தப்பானாலுமே தப்பாக திருத்திக்குவோம். இல்லைன்னா சவுண்டை கொடுத்து ஆவுன்னு கத்தினா என்ன கூட சமாதானம் பண்ணி போங்க நான் பற்றி விட்ருவாங்க. அதான் அந்த மாடுபிடி வீரர்கள் சண்டை போடுவாங்களே இல்லை? ஆமாம், கரெக்டாக நான் பிடிச்சேன் 3 சுற்று நின்றுச்சு மாடுன்னு. ஆக்சுவலாகவே நம்ம அந்த வாடி வாசல் எல்லை கோடு வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணுவோம். போக்கு மாடுன்ற ஓடுற மாடு கழட்டி விட்டு அந்த மாடு அங்கே போயிடும். கழட்டி விட்டு அந்த மாடு விறுவிறுன்னு அந்த இடத்துக்கு ஓடிடும். அது மாதிரி சிம்மில் திரும்பிட்டு போனாங்கன்னா அது 2 நிமிஷம் அங்கே இறக்கி விட்டு போயிடும். ஆனால் விளாடுற மாடு போகாது. விளாடுற மாடு திரும்பிக்கிட்டு அங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே தெரியும். அதை நம்ம என்ன செய்வோம், ஒரு 3 சுற்றுக்கு மதில் நிற்கணும்னு சொல்லுவோம். மதில் பிடிச்சி நீ 3 சுற்றுன்னு சொன்னால் அது மாடு 3 சுற்று சுற்றணும். இல்லாட்டி 3 குதிக்கும். அவனை 3 சுற்று தூக்கி போடக்குள்ள கீழே விழுந்தானா நம்ம பிடி மாடு இல்லைன்னு சொல்லிடுவோம். அதுக்குள்ளேயே அவன் என்ன செய்வான், 2 சுற்றி 6 ரூபாய் 2.5 சுற்றுக்கு 3ஆவது சுற்றில் வலிக்கு விழுந்துருவேன். ஆனால் நான் 3 சுற்றுக்கு நின்றே ஜகலாம் நடக்கும். என் கமிட்டியில் இருக்கவங்க போகிற நம்ம என்ன செஞ்சுவோம், டேய் நீ இதெல்லாம் சுற்றி இப்படியா விழுந்துச்சு ஓடி பாடுன்னு பற்றி விட்டுருவோம். அவ்வளோதான், சத்தம் போட்டு தான் பற்றி விடுவோம். கதைன்னு வாங்கி அப்புறம் ஊரே என்னங்க தப்பு சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு வாங்க. அப்புறம் வீடியோ இப்போல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா வீடியோ காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லில் பூராமே வீடியோ எடுத்து நீ இப்படி தான் பிடிச்சேன் இப்படி தான் வச்சு என்ற சூழ்நிலை கொண்டு வர ஆரம்பிச்சு. எல்லாருமே இப்போ எலக்ட்ரானிக் யுகமாக இருந்தனால கொள்ள மாடு வரும்போதே ஃபுல்லாக எடுத்து மாடு இப்படி தான் பிடிச்சேன் இப்படி வச்சேன் நீ தப்பு சொல்ல வைக்கக்கூடாது அப்படி சூழ்நிலை நம்மளை மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சரி பண்ணணுமோ சரி பண்ணி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறாது. ஜல்லிக்கட்டுனாவே
பிரச்சனைக்குரியதான ஜல்லிக்கட்டு அப்படி நைட்டாக கொண்டு போயிடுவோம். நம்ம ஊர் கமிட்டி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அது பாட்டு கொண்டு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை வராது. அந்த அனௌன்சர் அப்படிங்கிற வேலை சாதாரண வேலை கிடையாது. அதில் ஆமாம், அந்த உதாரணம் வச்சுங்களேன், நம்ம ஜல்லிக்கட்டு வந்து காலை 8 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 8, 9, இப்போ 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 8 மணி நேரம். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. அவள் கணக்கு பண்ணிங்க. 8 8 8 40, 6 7 56, 8 64, 640 மாடு நம்ம கழட்டணும். 700 மாடு போவோம், 800 மாடு போவோம். ஒரு மாடு படுத்துக்கிறோம், வாடிகள் வந்து படுத்துக்கிறோம். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம கழட்டினா மாடு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மாட்டை வந்து வெளியேற்ற முடியும். நம்ம கொஞ்சம் சொனங்கினாலும் சரி, மாடு சொனங்கினாலும் சரியுமே பின்னாடி வர மாடு வந்து வராது. அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணுமோ வர நகடி போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு செகண்ட். ஆமாம், அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அது வந்து எப்படின்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போகிறது தான். அது வந்து அதுக்குன்னு பழக முடியாது, அதுக்குன்னு வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு யோசிக்க முடியாது. அது வந்து நமக்குள்ளே ஊறி போயிருக்கிறதுனால நம்ம விஷயங்களை வந்து அந்த நேரத்துலேயே ஒரு நம்ம காலைல நான் 4 மணிக்கு போயிடுவேன், சாயங்காலம் 4, 5 மணி தான் இறங்குவோம். அது வரைக்கும் தண்ணி சாப்பிட மாட்டோம், ஒரு சாப்பிட மாட்டோம். அப்படியே ஃபுல்லாக காலைல முதல் நாள் 4 நாள் வேலை பார்த்துட்டே இருப்போம், ஜாமான் நேரத்தை வைக்க. அப்படியே போகும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போகிறனால ஒன்றுமே தெரியாது. அது ஒரு அந்த ஒரு கதை சவுண்ட் வரும்போது அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஓடிடுது மேலே. இன்ட்ரெஸ்ட்னாலுமே வந்து இப்போ இந்த வயசுலேயும் நீங்கள் போய் காலையிலேருந்து சாப்பிடாம சாயங்காலம் வரைக்கும் உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம், அதான் சொல்லலை. அது வந்து என்ன வச்சிங்கன்னா, ஒரு ஜல்லிக்கட்டுடைய ஆர்வத்தினால தான் நடக்குது விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஜல்லிக்கட்டு மாடு ஒரு மாடு டல்லாக இருக்கேன். நமக்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 10 மாடு போகும்போது நம்மளே டல்லாயிரும், வேகமாக போய் 2 மாடு விளையாண்டு வச்சிங்கன்னா அப்போயே நம்ம பேச்சே வித்தியாசமாக இருக்கும், உற்சாகம் வரும். அடுத்து வர ஜலதனம் கொண்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே கொண்டு போயிடும். அது வந்து அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது, ஓடிடும். அது நாங்கள் அந்த டைம் தகுந்த கொண்டு போயிடுவோம். அந்த மாடு அதுதான் நல்ல மாடாக போகும்போது ஈஸியாகவே போயிட்டே இருக்கும். போக்கு மாடு போச்சுன்னா அது ஒரு மாதிரி போகும், டல்லாகும். அப்போ நல்ல மாடு 2 மாடு உள்ளே வரும். அப்போ அது விளையாட தூக்கி போடாத நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்படியே கொண்டு போகும்போது அழகாக கொண்டு போயிட்டே இருப்போம். அது ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே ஓடிடும். அது எப்படி தான் நமக்குன்னு தெரியாது, அது ஓடிடுது. அவ்வளோதான். இப்போ வந்து ஜல்லிக்கட்டு வரப்போகுது இல்லையா? அப்போ என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் இங்கே நடக்கும், என்ன மாதிரிலாம் அந்த மாடுகளை விடுறது, அதெல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, இந்த காலத்துக்கு இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ வந்து மாட்டை வந்து இந்த டோக்கன் போட்டு, நாங்கள் போன 2 வருஷத்துக்கு முன்னாடியுமே இங்கே டோக்கன் வாங்க, இப்போ ஆன்லைனில் டோக்கன் போய் மாட்டை கொண்டு வந்துடுவாங்க. நம்பர் போட்டு, இப்போ மாட்டை நம்பர் போட்டு டைம் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ நம்பர் போட்டு 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் மாடுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்தபடி வருஷப்படி வராது. எந்த மாடு வருதோ வர அனுப்பிச்சி விட்டுட்டே இருப்பாங்க. அது உள்ள வெட்டினரியில் வந்து செக் பண்ணி மாட்டை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. உள்ளே கொண்டு வந்து போகிறது இப்போ இருக்க காலம். அந்த காலத்தில் எப்படி ஜல்லிக்கட்டுனா முதல் நாளே மாட்டை குளிப்பாட்டி ரெடி பண்ணி ஊரில் மந்தியில் மாட்டை நிப்பாட்டி மந்தியில் சாமியை கும்பிட்டு ஊருக்காரங்களே மாட்டுக்கு முன்னாடியே நடந்து வந்து வழிகாட்டுறேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மாட்டை கொண்டு வாடியை வந்து காமிச்சிட்டு மறுநாள் கொண்டு போய் ஊரில் கட்டி போட்டு திருப்பி மாடை கழட்டி விட்டால் திருப்பி ஊருக்கு வர்ற மாதிரியே ரெடி பண்ணி கொண்டு போய் எவ்வளவோ மாடுகள் அலங்காநல்லூர் இப்போலாம் முழு காடாக இருக்கும். இப்போ இங்கே எத்தனையோ மாடு இங்கேயே கிடக்கும். இப்போ வழி தெரியாமல் போகாமல் ஒரு வாரமாக ஜல்லிக்கட்டாக. இப்போ வந்து மாடை வந்துச்சுன்னா மாட்டை அப்படி பேக் பண்ணி பிடிச்சி போகிற மாதிரி கொண்டு போயிடறாங்க, கலெக்ஷன் பாயிண்ட் வச்சு எடுத்து கொண்டு போயிடுறாங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி ஓடுது. நாங்கள் இருக்க காலத்தில் வித்தியாசமாக தான் இருக்கும். மாட்டு பின்னாடியே ஓடணும், மாடை எங்கே போய் கிடக்குன்னு தேடணும், எங்கே போய் கிடக்குன்னு தெரியாது. இப்போ செல் நம்பர் மாட்டு பேரில் எழுதி விட்டுறாங்க. அப்போ செல்லும் இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செல்லு இருக்காது. எங்கேயாவது ஒரு ஊரில் நிற்க அந்த மாடு நிற்கிது, அந்த காரி மாடு நிற்கிது, அந்த செவலை நிற்கிதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் 10 நாளாக மாடை தெரியிட்டே தெரியும். தெரிஞ்ச மாடுனா வந்துடும், கரெக்டாக வந்துடும். புதுசாக பழக்கப்பட்ட மாடு வழி தவறுச்சுன்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கிட்ட போய் நின்றுக்கிறோம், ஏதாவது மாட்டுடைய தொட்டியில் போய் நின்றுக்கிறோம், அப்புறம் போய் தேடி பிடிச்சி ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு வருவோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. குறி பார்த்து மாட்டு கூட்டு வந்த காலம்லாம் உன் மாடு எங்கே என் மாடு எங்கே தெரியுன்னு சொல்லி ஜோசியத்தில் குறி பார்த்துலாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் ஒரு இது. இப்போ என் மாடு அங்கே இருக்குது, மலையில தெரியுது, அங்கே தெரியுன்னு சொல்லி அதை பிடிச்சி விரட்டி அப்படி ஒரு காலங்கள். இப்போல்லாம் ஓரளவுக்கு நிறைய மாற்றங்கள் நிறையா வந்துருச்சு. மாற்றங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓடுது. இப்போ வந்து டோக்கன் முறைன்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா? அந்த டோக்கன் முறை வந்து சரியா இல்லை வந்து அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த டோக்கன் முறையை பற்றி? மாடுகள் வந்து எண்ணிக்கையில் அதிகமாகிடுது. மாடுகள் வந்து எண்ணிக்கையில் அதிகமாகுது. இப்போ உதாரணத்துக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்றது, ஒரு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாட்டை இறக்கணுன்றது அவங்களுடைய மனசுலேயே ஒரு மாடு வளர்ப்பவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஆணித்தரமாக இருக்கக்கூடிய ஏரியா இந்த தென் மாவட்டத்தில். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் என் மாடு போய் விளையாடணும், என் மாடு பிடிபடாமல் வரணுன்றது அவங்களுடைய மனசுலேயே ஊறி போன விஷயம். அப்போ இந்த மாட்டை வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ அலங்காநல்லூர் எந்த ஊர் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து ஃபேமஸ் ஆனதுனால அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு சொல்லி பார்வையாளர் கொண்டு பெரிய பெரிய ஆஃபீஸரை கொண்டு இங்கேயே லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாடுகள் அதிகமாகிடுது, கூட்டமும் அதிகமாகிடுது. முன்னாடி நம்ம விட்றோம்னா டோக்கன்லாம் இருக்காது, மாட்டை வரிசையில் கொண்டு நிப்பாட்டி அப்படியே வர அப்படியே கழட்டி விட்டு போயிடுவோம். அது வந்து என்னென்னா முதல் நாளே மாட்டை கொண்டு வந்துடுவாங்க. முதல் நாளே மாட்டை கொண்டு வந்து மாடு இந்த தெருவில் தான் நிற்கும், எல்லா வரிசையில் நிற்கும். மாடோடைய மூக்கணாங்கயிறை பிடிச்சிக்கிட்டே படுத்து கிடப்பாங்க. மூக்கணாங்கயிறை பிடிச்சிக்கிட்டே மாட்டு உரிமையாலும் சரி மாட்டோட வந்து மூக்கணாங்கயிறு முதல் நாள் நைட்லேருந்து படுத்துருப்பாங்க. சாப்பிட போக மாட்டாங்க, மாற்றி போவாங்க.
அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ இந்த டோக்கன் சிஸ்டம் போகும்போது இதில் சில மாற்றங்கள் சரியாக வருது. ஆனால் மாடுகள் அதிகம் பண்ணாலும் அவங்களாலையும் பண்ண நான் சொல்லலை, ஒரு டைம் தான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாடு கணக்கு பண்ணாவே ஒரு 700 மாடு தான் போக முடியும். இந்த இடத்துல கொண்டு 1500 மாட்டுக்கு 2000 மாடு டோக்கன் வச்சுட்டு மாட்டை உள்ளே விடுன்னு சொன்னால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. முன்னாடி மாடு கம்மியாக இருந்துச்சு, அப்போ டோக்கன் முறை தேவையில்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து மாடு அதிகமாக இருக்கிறனால டோக்கன் முறைகள் போட்டு அதை சரியாக பயன்படுத்த முடியாது, வராது. அந்த நேரத்தில் வந்து அவன் டோக்கன் முறையில் வந்தாலுமே மாடு எப்படியா உள்ளே போயிடும்ன்ற மல்லு கட்டுற சூழ்நிலை தான் இருக்குமே தவிர அது வந்து சொல்கிறாங்க கேட்பாங்க அப்படின்ற விஷயமே பண்ண முடியாது. அதுதான் இப்போ வந்து ஆன்லைன் டோக்கன் முறை வந்ததுனால நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிடைக்க மாட்டேங்குது, நான் கஷ்டப்பட்டு இதுக்காக தான் 3 மாசம் வளர்க்குறோம், ஆனால் அது கிடைக்காதப்போ மிகப்பெரிய மன வருத்தம் ஏற்படுது அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த ஆன்லைன் டோக்கன் முறையை வந்து இப்போ நேராக டோக்கன் வாங்குறது கூட இப்போ இதாக இருக்கும், காத்திருந்து நாங்கள் வாங்கிட்டு வருவோம் அப்படின்றாங்க. இதில் வந்து நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. நாங்கள் வர காலங்கள் வரைங்க எங்கள் உதாரணம் சொன்னோம்னா நான் சார்ந்த இந்த கட்சி இருக்கிற வரைக்குமே வந்து ஆன்லைன் டோக்கனே இல்லை. கடந்த 2 ஆண்டுகள் முன் வரைக்கும் இங்கே தான் டோக்கன் கொடுப்போம். நாங்கள் தான் முதல் நாளே எங்கள் வச்சு அதே டோக்கன் கவர்மெண்ட் சொல்ல நாங்கள் தான் டோக்கன் ரிசீவ் பண்ணுவோம். எங்களுக்கு தெரியும் எந்த ஊர் மாடு வரும், எந்த ஊர் வராது, எந்த மாடு நல்ல மாடு அப்படிலாம் தெரியும். முக்கியமான மாடுகளுக்கெல்லாம் சில டோக்கன் நம்ம சரி பண்ணி லிஸ்ட் எழுதி நம்ம என்ன செஞ்சுருவோம், கொண்டு வந்து கொடுத்துருவோம். இப்போ கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதில் வந்து நெருக்கி மேக்ஸிமம் சுத்தோட்டாக இருக்க மாடுகளுக்கெல்லாம் ஓரளவு கவர் பண்ணிடுவோம். நல்ல மாடையும் கவர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓரளவு கண்டுக்குட்டிலாம் கொடுக்க மாட்டோம். நமக்கு தெரியும் இந்த மாடே இல்லைடா சும்மா கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மாடு ஓரளவுக்கு நல்லா விளையாடுற மாடு பூரா உள்ளே வந்துடும். இப்போ ஆன்லைனில் போது நமக்கு எதுவுமே தெரியாது. வரும் ஃபோட்டோ வச்சு ஆன்லைன் அப்ளை பண்ணுறாரு, அதில் வந்து அவங்க குழுக்கள் முறையில் எடுக்கிறாங்களா, அவங்க தெரிஞ்சவங்களை உள்ளே தள்ளுறாங்களான்றது நமக்கு தெரியாது. இது வந்து பாதகம் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, டோக்கன் நாங்கள் கொடுக்க முறையில் என்ன பண்ணால் ஜல்லிக்கட்டு முடிஞ்ச பிறகு எங்களை வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. என் மாடுக்கு டோக்கன் கொடுக்க முட்டை அவன் பெரியவனா வின்னவி பெரிய ஜல்லிக்கட்டு ஆச்சுன்னு எங்களை வஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ யாரையும் வைய முடியல, 6 டோக்கன் கொடுக்கானே தெரிய முடியறதுனால அது ஓரளவுக்கு சண்டையில் குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்களை வந்து நல்ல மாடு வளர்த்து நல்ல மாடு உள்ளே வர முடியாத சூழ்நிலை ஆரம்பிக்கும். எது சிறந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆன்லைன் டோக்கனா இல்லை நேரில் டோக்கன்? இல்லை, ஆன்லைன் டோக்கன் சிறந்ததானோட நேரில் கொடுக்குறதா எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நல்ல மாடுகள், நல்ல மாட்டுக்காரர், நல்ல வளர்த்த மாட்டுக்காரர், இவர் மாடு இவ்வளோ வருஷம் வச்சுருக்காருன்ற அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் டோக்கன் போய் சேர்ந்துடும். இப்போ ஓரளவுக்கு பொலிட்டிக்கலில் ப்ரெஷர் இருக்கவங்க, ஓரளவு வெல்டூடாக இருக்கிறவங்க, இவங்களாம் எப்படியா டோக்கனை கரெக்ட் பண்ணி வந்துடுறாங்க. சாதாரணமாக வளர்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கஷ்டத்தெல்லாம் போய் நிற்கும். அவங்க வந்து யார்ட்டையும் கேட்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதில் வந்து அது பாதகமும் இருக்குது சாதகமும் இருக்குது. எது அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம சொல்ல போகிறது ஆன்லைனில் பிரச்சனைகள் கம்மி, ஆனால் நல்ல மாடு வருமா அப்படின்றது கஷ்டம். இது வந்து பிரச்சனைகள் அதிகம், ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா மாடுக்கும் தரமான மாடுகள் அப்புறம் உள்ளே கொண்டு வந்தால தான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து கமிட்டியில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதனால் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, மாடுகளுக்கு வந்து இந்த பொட்டு வைக்கக்கூடாது, மாலை போடக்கூடாது, எந்த அலங்காரம் பண்ணாமல் அப்படியே விடணும், அதில் வந்து ஒரு சில விவசாயிகள் சொல்கிறாங்க அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, பாரம்பரியமாக நடக்கிறது வந்து அலங்காரம் பண்ணி அனுப்புறது தான், அது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து இப்போ பூராமே அரசு சட்ட கவர்மெண்ட்டோடைய ஹைகோர்ட்டோடைய வழிகாட்டுதல் தானே நம்ம நடத்துகிறோம் ஜல்லிக்கட்டை. அப்போ நம்ம வழிகாட்டல் வந்து ஒவ்வொன்றா சொல்லி வர்றதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாரம்பரியம் அழிஞ்சு போகக்கூடாதுன்ற சூழ்நிலைக்கு தான் அவங்க சொல்கிறதுக்கு பூரா நம்ம என்ன செஞ்சிட்டோம், வணங்கி போய்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். அவங்க ஜல்லிக்கட்டு வந்து இப்போ சம்மந்தம்லாம் வெளியே பீட்டை அந்த மாதிரி போடுறாங்க, கூட கேஸை போடுறாங்க, மாட்டை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க தகவல் பண்ணும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம், அரசாங்கம் இவ்வளோ வழிமுறைகள் இருந்தால் நீ ஜல்லிக்கட்டு நடத்துக்குன்னு சொல்லும்போது அந்த வழிமுறையை நம்ம 100க்கு 100 ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரோம். அலங்காரம் இருக்கக்கூடாது, முன்னாடி செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்கிறது அவங்க செய்யக்கூடாதுன்றாங்க. நம்ம செய்யாமல் இருந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டு தான் நம்ம நடத்தணும். அலங்காரம்ன்றது வந்து உள்ளே வரும்போது ஒன்றுமெல்லாம் போயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக நிப்பாட்டியிருப்பேன். அது முன்னாடி நீ சொன்ன மாதிரி ஊர்லேருந்து மாட்டை கொண்டு வரும்போது அழகாக சிங்காரிச்சு கொண்டு வந்துடலாம். இப்போல்லாம் வந்து அவன் எதுவுமே தடவக்கூடாது, எதுவுமே ஆக்சுவலாக இது என்ன செய்வாங்கன்னா, முன்னாடி மாட்டுக்கு மதிலில் போகிற விளக்கணை தடவி விடுவாங்க. மாடு பிடிக்கக்கூடாது, பிடிச்சோம்னா வலிக்கூட்டு விழுகணும்ன்றது அந்த வேலையும் பார்த்து விடுவாங்க. இவங்களே நிறைய வேலையும் இப்போ மாட்டுக்காரர்களும் சில தப்புகள் பண்ணுவாங்க. மாட்டுக்கு மேலே கலர் பொடியெல்லாம் போடுவாங்க, தூவி விடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரனால அதனால் கவர்மெண்ட் எதுவுமே செய்யக்கூடாது. ரெண்டு உள்ளே உடஞ்சொல்லி இப்போ கலர் பொடியாக மேலே தூவி விடுவேன் மாடை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி. அதனால தான் அரசாங்கம் அந்த இதை பண்ணுறாங்க. நம்ம அரசாங்கம் சொல்கிற வழிக்கு ஏற்ற மாதிரி நடந்தால் இப்போ ஜல்லிக்கட்டு நடத்த முடியுது. நம்ம இஷ்டத்துக்கு ஜல்லிக்கட்டு நடத்தினா இந்த மாதிரி இந்த முறையே இல்லையே. ஜல்லிக்கட்டுன்றது இந்த முறையே இல்லையே. ஆக்சுவலாகவே ஒரு 12 ஜல்லிக்கட்டுனா ஊரே மொத்தமாக நிற்போம், மொத்தமாக மாடு போவோம். 5000 பேர் இருந்தாலும் 6000 பேர் அதுக்குள்ளே தான் மாடு போவோம். ஆனால் அதில் மாட்டுக்கு ரிஸ்க்கு டம்மு குறைஞ்சது ஒரு 100 அடி 200 அடியாவது மாடு வாங்கும். இப்போ அப்படி இல்லை, மாடு நீட்டாக வருது. அது வீரராக அவர் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து
இவ்வளோ மாடு தான் ஒரு பேஜாக பிடிச்சி விட்டாரு. அதுவும் பேஜாக பிடிக்கும்போது அது நல்லா தான் இருக்குது, மாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது தப்பு பண்ணுறோம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியுது, ஈஸியாக மாடை பிடிக்க முடியுது அப்படின்ற சூழ்நிலை வருது. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை தானே இப்போ இருக்கோம் நம்ம. ஆனா வந்து இப்போ மாடு அடி வாங்கும் அப்படிலாம் சொன்னீங்க, முன்னாடி நடக்கும்பொழுது இந்த விதிமுறைகள் அதப்போ. ஆனா அப்பவுமே வந்து மாட்டை வந்து நான் இப்போ 2-3 இன்டர்வியூல எடுத்தேன், எல்லார் வீட்லயுமே அதை வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அதை தனியா மாடுன்னு மாடு பாக்குறது பார்க்க முடியும் உறுப்பினர் தான், அதனால தான் பிடிச்சி. அதான் சொல்லலை, அது மாடு வருதுன்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர் மட்டும். கோயில் மாடு ஊருக்கு சொந்த மாடு, ஊருக்கே அந்த மாடு பொது மாடு ஆகி போயிடும். இப்போ வீடு இப்போ சொந்தமாக வளர்க்குறவருக்கு சொந்த மாடு மாதிரி போயிடும். ஊர் மாடு கோயில் மாடு ஊருக்கே சொந்தமான மாடு, அந்த மாடு உள்ள நுழைய தான் செய்யும். அந்த மாடை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஊருக்காரங்க பூரா நிற்க தான் செய்வோம். அந்த மாட்டை பிடிக்கணும்னு சொல்லி வம்பு கட்டி பக்கத்து ஊருக்காரே சண்டை போட வரதான் செய்வேன். நீ சினிமாவில் பார்த்தீங்களா, இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் தான். அந்த மாட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே வந்து நிற்கும், சண்டை நடக்கும். அதில் இருக்க மாட்டு மேலே டம்முன்னு அடிக்கிறதே செய்யும். அது கூட்டத்துக்குள்ளே போகும்போது என்ன செய்ய முடியும், மாடு வெறிச்சு தெரிச்சு தான் ஓடும். நல்ல மாடு முட்டி நிறைய கேஷுவாலிட்டிஸ் நிறையா ஆகும். அது மாதிரி மாட்டுக்கும் நிறையா அது டம்முன்னு அடிப்பாங்க, அதனால நடக்க தான் செய்யும். அது சொல்லி இப்போ வந்து ஓரளவு இதெல்லாம் வந்து ஒரு 80% குறைஞ்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட மாடு வரணும், மாடு உள்ளே போகுது விளையாடுது அப்படின்ற சூழ்நிலைக்கு போயிடுது. அப்போ இந்த மாட்டுக்கான பாதிப்பும் மனுஷனுக்கான பாதிப்பும் நிறைய இந்த ரூல்ஸில் குறைஞ்சிதான் இருக்குது. அது ஒன்று அதில் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். அது திடீர்னு புரியும். அது வந்து நான் சொல்லலை, மாடை பற்றி தெரிஞ்சவன் தான் தப்பிக்க முடியும். அந்த கூட்டத்தில் வந்து தெரிஞ்சவன் இருக்க, சும்மா இருக்கவன் தான் ஜாவேன். மாடு டக்குன்னு தொலைஞ்சோன்னா இவன் இந்த பக்கம் ஒதுங்குவேன், அந்த பக்கம் நம்ம குத்திக்கிட்டே இருக்கும். அப்போ சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவன் பூரா குத்து விழுவும், இதெல்லாம் விழுங்க. இப்போ இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ தெளிவாக இப்போயும் தப்பிச்சு உள்ளே வந்துடுறாங்க, டோக்கன் வாங்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க, உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க, மாட்டி குத்து விழுந்து போகுது. ஆனாலும் அந்த உடைய பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக அப்போ எல்லாம். ஆனா இந்த சட்ட திட்டங்கள்னால பாரம்பரியம் அழியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பாரம்பரியம் அழியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வழிமுறைக்கு வருது, அவ்வளோதான். ஒரு 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 கரெக்டான காலங்காலமாக போகிறதுக்கான வழிமுறைகள் வர ஆரம்பிச்சு. இப்போ பழைய மாதிரி இருந்து வச்சுங்களேன், இந்த பீட்டா மாதிரிலாம் போட்டு கேஸை போட்டு பெரிய லெவலில் பண்ணி மாடை முறிக்கிறேன், கையை முடிக்கிறேன், மாட்டு கண்ணுக்குள்ளே எலுமிச்சம்பழத்தை பிடிச்சி விட்றேன், மாட்டுக்கு சாராயத்தை ஊற்றுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போயும் போயிட்டு வர வர அது வந்து குறைய தானே செய்யும். இப்போ ஒரு வழிமுறை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிடுறோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும் போது அது வந்து ஜல்லிக்கட்டு வளர்றதுக்கான வழிகள் தான் இருக்கும். நமக்கு வேணால் கொஞ்சம் பாதிப்பு, ஆனால் அது வந்து ஜல்லிக்கட்டு காலங்காலமாக வர்றதுக்கான வழிகள் தான். அதுக்கப்புறம் எப்படி ஜல்லிக்கட்டு வரணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து பழைய மாதிரின்னு சொன்னால் நீ ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம். நம்ம என்ன பிரச்சனையில் சந்திச்சுட்டே இருப்போம். இப்போ இந்த மீடியாக்கள் இருக்கிறலாம் என்ன செய்யுது, சின்ன இஷ்யூ கூட என்ன செஞ்சுருவாங்க, வெளியே பெருசாகி போகுது. அப்படின்னும் போது நமக்கு தான் நான் உள்ள வாடிக்குள்ளே ஒரு கேமரா வச்சுருக்கேன், அங்கே கேமரா வச்சுருக்கேன், எல்லாமே ஃபோக்கஸ்லேயே இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி ஓரளவுக்கு 100% இல்லைனாலும் ஒரு 50% 60% சரி பண்ணி தானே போகிறோம். அப்போ இது வழிமுறைகள் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் சரிதான் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். அதில் மாற்றமே இல்லாமல் விஷயங்கள் வழிமுறை சரிதான், சில இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் காலங்காலமாக ஜல்லிக்கட்டு வரணும்ல, அதுக்காக இதுதான் சரியாக இருக்கும். இப்போ வந்து மாடு வந்து மாட்டுக்கான சில தகுதிகள் நீங்கள் செக் பண்ணுவீங்க இல்லையா, மாடை வந்து விடுறது வாடிவாசலில் திறக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து கரெக்டாக செக் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த மாடுபிடி வீரர்களுக்குன்னு என்னென்ன தகுதிகள்லாம் நீங்கள் இல்லை, அவன் 18 வயசு முடிஞ்சிருக்கணும், வெயிட் வந்து ஒரு 50 கிலோ 60 கிலோ 50 கிலோ 45 கிலோ 60 கிலோக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி அதான் 18 வயசு இருக்கணும். உடல் ஆரோக்கியமான உடலாக இருக்கணும். பிரச்சனை இந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அது வந்து கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு. அது வந்து எப்படின்னா, மாடு பிடிக்கிறதுக்கு நீங்கள் டோக்கன் கொடுக்குறோம்னு எல்லாரும் அப்ளை பண்ணிடுவேன். வீட்டுக்கு பார்க்க நான் அப்ளை பண்ணி அது பார்க்க அப்ளை, மாடு பிடிக்க வீடு உள்ளே வந்துடுவான். ரெண்டு அவனுக்கு வந்து நம்மளே ஸ்பெஷல் டோக்கன் கொடுத்து கொண்டு வந்துடுவோம். உள்ள நல்ல மாடு ஸ்பெஷல் டோக்கனுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அடிப்படை ரூல்ஸ் வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 50 55 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கணும். மாடை பிடிக்க வர அன்றைக்கி தண்ணி கிண்ணி அடிச்சு கூட செக் பண்ணி உள்ளே அனுப்போம். இதுதான் அவருடைய அடிப்படை ரூல்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது, ஒரு 70 கிலோ மேலே மாடு வெயிட் தாங்காது. அது ஒரு மாடு 40 கிலோ வெயிட்டு தான் தூக்கிட்டு இவ்வளோ தூரம் போகும்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸு இந்த மாதிரிக்குள்ளே இருக்கணும், 50 கிலோ 60 கிலோ இருக்கணுன்ற மாதிரி ஒரு கணக்கு பண்ணி தான் அந்த. இப்போ வேறு மாதிரி அது ஒரு பெருசாக எதுவுமே இருக்காது. அதேமாதிரி மாடுகளுக்கு என்ன மாதிரி விதிமுறைகள்? மாடுகளுக்கு வந்து அந்த 4 பல்லு போட்டிருக்கணும், மாடு 3 அடி உயரம் இருக்கணும், 3 அடி உயரம் இருக்கணும், கொம்பு வந்து அதை அந்த ஊசி போட்டிருக்கணும், அந்த காயில் இந்த மழை காலத்தில் இந்த ஊசி போட்டிருக்கணும், மாடு ஆரோக்கியமாக இருக்கணும், அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ வேறு ஒன்றும். அதுக்கும் பெரிய ரூல்ஸ் எல்லாமோ. கொம்புலாம் அன்றைக்கி தான் எல்லாம் பார்த்து விட்ருவாங்க. மாடு உள்ள நுழைய அன்றைக்கி தான் கொம்பு சூர்மையாக இருந்தால் அதை தட்டி விட்றது எல்லாமே பண்ணி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் சரி. இப்போ நீங்கள் வந்து பிறந்தது அலங்காநல்லூர் தானே, காலங்காலமாக வளர்ந்துட்டு இருக்கீங்க. இப்போது ஜல்லிக்கட்டுனாலே அலங்காநல்லூர் தான், சொல்லவே தேவையில்ல. நம்ம அப்படி இருக்க ஜல்லிக்கட்டை வந்து ஒரு மைதானம் கட்டியிருக்காங்க, அங்கே நடத்த போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல நம்மளே வந்து அந்த மைதானங்கள் வந்து என்ன செஞ்சோம்னா, ஜல்லிக்கட்டு
ஜல்லிக்கட்டுன்றது அந்த ஊர் அந்த ஊர் தெய்வத்துக்காக நடத்தக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம்னா அந்த ஒரு காளியம்மன் கோயில் இருக்கும், இந்த பக்கம் பார்த்துருப்பேன், வாடிக்கை ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வச்ச மாதிரி ஒரு சாமி இருக்கும், அதுக்கு இது வச்ச மாதிரி அந்த அம்மனுக்காக நடத்துறது. அது நடத்தினா தான் அந்த காலத்தில் கால்நடை பேதியில் நிறையா வந்துச்சு, அது வராமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பழி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரத்த பழி காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜல்லிக்கட்டு நடத்துனா ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாக போயிடுச்சு. அப்படியே ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய விஷயங்களை தான். அப்போ இந்த எங்கள் ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊருமே காலங்காலமாக சாமிக்காக கட்டக்கூடிய விஷயங்கள் தான். அதை விட்டுட்டு இன்றைக்கி போய் ஒரு இடத்துல போய் நடத்துகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்ச்சி தான். இந்த ஊரில் இருக்கவே இந்த ஊரில் நடத்தணும்னு பார்ப்போம், அதை கொண்டு போய் அங்கே போய் போடணும்னு பார்க்கறது. ஆனால் அரசாங்கம் இப்போ என்ன சொல்லுது, இப்போ கடைசியில் கூட்டத்தில் கூட என்ன சொல்கிறாங்க, எல்லா ஊரும் ஜல்லிக்கட்டு அங்கே நடக்கும், அது ஜல்லிக்கட்டுக்காக ஒரு ஸ்டேடியம் கட்டி வச்சுருக்கோம், அது வேறு மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி வேறு சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா ஜல்லிக்கட்டு நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவோம் அப்படின்ற அரசாங்கம் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பக்கத்தில் வந்து கோர்ட்டில் கேஸ் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் இங்கேனா வந்து பார்வையாளர்களுக்கு வந்து நீங்கள் கட்டணம் எதுவுமே வசூலிக்கிறது இல்லை, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் தாராளமாக. ஆனால் அந்த மைதானம் போகிறப்போ அங்கே ஒரு கட்டணம் வசூலிப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? என்னன்னா ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயும் கட்டணம் வசூலிச்சாங்க. இங்கேயும் கட்டணம் வசூலிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஜல்லிக்கட்டுக்கு வந்து என்ன சொல்லி டோக்கன் போட்டு இந்த தேட்டரில் யூனியனில் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் செலவுக்காக வேண்டி டோக்கன் போட்டு 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க பார்வையாளருக்கு. டோக்கன் வாங்கிட்டு தான் போகணுன்ற சூழ்நிலை இருந்தது. இதில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா கோர்ட்டில் வந்து பீட்டா கேஸ் போட ஆரம்பிச்சான். பீட்டா கேஸ் போட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஜல்லிக்கட்டை வந்து இவங்க வந்து சர்க்கஸ் மாதிரி நடத்த ஆரம்பித்தாங்க, காட்சி பொருள் மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறாங்க, பணம் வாங்கிட்டு மாடை ஜல்லிக்கட்டுக்கு விட்றாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போ பொறுப்பில் இருக்கோம். அப்போ கேஸ் நடக்குது. அப்போ சகாயம் வந்து கலெக்டராக இருக்காது. அப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது என்ன சொல்கிறாங்க, அது பீட்டா அமைப்பு சொல்லி இவங்க ஜல்லிக்கட்டை சர்க்கஸ் மாதிரி பணம் வாங்கிட்டு அங்கே மாட்டை விளையாட விட்றாங்க, அதுக்கு தான் தடை கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்போ தான் சகாயம் பண்ணி சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு பூராமே நாங்கள் பணமே வாங்க மாட்டோம், எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா ஜல்லிக்கட்டு பூரா ஃப்ரீன்னு சொல்லி அதுலேருந்து தான் ஃப்ரீயாக மேடம் ஆச்சு. அப்போ அந்த மைதானத்தில் வந்து கட்டணம் வாங்கிட்டு கட்டணம் வாங்கினா ஜல்லிக்கட்டு வந்து ஜல்லிக்கட்டை வந்து மித்தமாக அமைப்புகள் கேஸ் கொண்டு போயிடும். கேஸை கொண்டு போயிடும். ஜல்லிக்கட்டை வந்து பணம் வாங்கிட்டா சர்க்கஸ் மாதிரி, நீ காசை வாங்கிட்டு ஒரு பொருளை விளையாட்டுக்கு பாட்டுற அதுக்கு நீ பணம் கட்டுற மாதிரி போடும். அது மேக்ஸிமம் அதில் வராது. ஆனால் அவங்க வேறு மாதிரி மறைமுகமாக அது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படி இப்படி போட்டு ஜல்லிக்கட்டு நடத்த வர்றவங்கள்ட்ட மொத்தமாக வசூல் பண்ணலாம், அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் பார்வையாளருக்கு வந்து காசு போட்டு பண்ண மாட்டாங்க. பண்ணால் அது சட்டப்பூர்வமாக நம்ம ஏற்கனவே கோர்ட்டில் சகாயம் புள்ள சொல்லியிருக்காரு, ஜல்லிக்கட்டு நாங்கள் இலவசம் தான் நடத்துகிறோம், ஜல்லிக்கட்டுக்கு காசு வாங்குறது இல்லை தான் சொல்லி நடத்துகிறோம். அதனால் வந்து இப்போ பார்வையாளர் காசை வாங்க மாட்டாங்க அப்படின்றது ரூல்ஸ் இல்லை, சட்டப்படி அது தப்பு தான். வாசமான சட்டம் அது ரூல்ஸே இருக்குது, கவர்மெண்ட் கேஸே இருக்குது. அது சகாயம் தான் அதில் இதே அவங்கள்ட்டே தாக்கல் பண்ணியிருக்காரு, ஜல்லிக்கட்டுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக நடத்துவோம்னு சொல்லி தாக்கல் பண்ணி நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம். இப்போ வந்து அந்த அரங்கத்துக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு அரங்கம்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது நம்ம வந்து அரசியலில் நம்ம வந்து வச்ச பின்னாடி அதை பற்றி பேச முடியும். அது வந்து போர்டு வச்சுருக்காங்க, அது வந்து எந்த அளவுக்கு நம்ம நீங்கள் என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளும் ஒரு கட்சி சார்ந்ததுனால வந்து நம்ம அதை சொல்ல முடியாத விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து அலங்காநல்லூர் பாரம்பரியமான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஸ்டேடியம் வச்சுருந்தாங்க, பொதுவாக வச்சு தான் நல்ல அப்படியே வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நீ போகும்போது அதனுடைய பிரச்சனைகள்லாம் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, இங்கே ஊர் மக்கள் கிட்ட நாங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு எங்கள் ஊரில் தான் நடக்கணும், அதை மாரி அங்கே நடத்தணும்னு சொன்னால் நாங்கள் வந்து கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் அப்போ கண்டிப்பாக அதுக்கான ஒரு போராட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போதைக்கு இல்லை, ஜல்லிக்கட்டு அங்கே நடத்தலை, நடத்த மாட்டோம்னு ஆணித்தரமாகவும் சொல்லிட்டாங்க. மாறுகின்ற அது அலங்காநல்லூர் பொறுத்துறீங்க, எது கூட்டம் கூறானா கூடலையோ ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும். அது மாதிரி ஜல்லிக்கட்டு அங்கே போச்சுன்னா பெரிய பிரச்சனை உருவாகும். உங்களுக்கே தெரியும், ஜல்லிக்கட்டு தடைக்கு அலங்காநல்லூர் ஆரம்பித்து எவ்வளோ நாள் கொண்டு போனோம்னு தெரியும். ஆமாம், அதனால் வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு ஆள் ஒன்று சேராமல் சொல்லும், ஜல்லிக்கட்டுக்கு ஊரே சேரும். அப்போ அது மாதிரி நடந்துச்சுன்னா அப்போயான விஷயங்கள் வந்து என்ன செய்யும், பெரிய ஹைலைட்டாக கொண்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அது பிரச்சனையை கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம அமைச்சர் மூர்த்தினால இங்கேயே லோக்கல் இருந்து வந்தவர், அது இதோடைய சூழ்நிலைகள் நல்லா தெரியும். இப்போ தெரியாத மினிஸ்டர் போகிறாரு அப்படின்னா கூட பிரச்சனை வரும். இப்போ எங்களை இந்த மாதிரி ஊரில் இருக்கவங்களுக்கும் அங்கே மாறுது அப்படின்றத மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேடியம் மாதிரி போயிடும். நீ யாராவது பிறந்த நாள் நினைவு நாளுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு கட்டுற மாதிரி போயிடும். இப்போ எம்ஜிஆர் காலத்தில் வந்து நம்ம ரேஸ் கோர்ஸில் ஜல்லிக்கட்டு கட்டினாங்க, இங்கேருந்து மாடெல்லாம் கொண்டு போய் ரேஸ் கோர்ஸில் ஒரு ஜல்லிக்கட்டு பொது ஜல்லிக்கட்டு நடத்துனாங்க, பார்வையாளருக்கு வேண்டி நடத்துனாங்க ஜல்லிக்கட்டு. அந்த மாதிரி கொண்டு போய் நடத்துன மாதிரி இங்கே ஏதாவது பொங்கல் விழான்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டில் பொங்கலை ஒட்டி ஒரு 6 நாள் விழா கொண்டாடுவாங்க. எப்போயுமே ஒரு நாள் வந்து சமத்துவ பொங்கல், ஒரு நாள் ரெகுலர் ரேஸ், ஒரு நாள் ஜல்லிக்கட்டு, அப்படி தான் இங்கே ஃபாரினர்ஸ் வந்தது. ஜல்லிக்கட்டு இனி என்ன செய்வாங்க, அதை ஒரு நிகழ்ச்சியாக பண்ணி நீ அங்கே கொண்டு போய் நடத்தினாங்க. இந்த நாளுக்கு விட்டு ஏற்பட்ட ஒரு நாள் இப்போ இந்த 24ஆம் தேதி ஸ்டேடியம் திறக்கணும் கூட ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா வேலு கூட பேட்டியில் கொடுத்துருக்காரு. ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிக்காக தான் போகும்.
ஊர் ஜல்லிக்கட்டு போகிறதுக்கு கூடிய வாய்ப்புகள் கம்மி. போச்சுன்னா பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டிய வரும். வேறு இப்போ கடைசியாக என்னன்னா அந்த மாட்டுடைய கொம்புகளில் ரப்பர் கொம்பு வைக்கிறது அது சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது மீட்டிங்லேயே மூர்த்தி மினிஸ்டரே சொல்லிட்டார், அதை வச்சா ஜல்லிக்கட்டு ஆயா, அது ஜல்லிக்கட்டு இல்லையா அப்படின்ட்டார். அதுதான் சும்மா வரும். ஆனால் ஊசியாக இருக்கிறத வேணால் தட்டை தட்டி விடலாம், பேய் சேர்த்து ரம்பத்தை வச்சு சேர்த்து விட்ருவாங்க, கரகரம் அரைச்சி விட்ருவாங்க. சும்மா அதை வந்து ஒரு புது கண்டுபிடிக்கிற குழாயம் அது அங்கே செக் பண்ணுற இடத்துல பாடி கழட்டும் போது மாட்டி விட்டு கொண்டு வர தூக்கி விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் மாட்டுடைய விஷயங்கள் எதுவுமே நம்ம மாடை கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இது கொம்பை கூப்பிட்டு அப்போ ஜல்லிக்கட்டுறதுக்கு சும்மா கழட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்றது நம்ம குச்சினாதான் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கேட்டுறக்கூடாது. மாடுனா மாட்டோடைய அழகுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதான் செய்ய முடியும். அது குத்தம் தெரிஞ்சுதானே விளையாட்டு. உண்மைதான், விளையாட்டுன்றது அது வீரம்ன்றது அங்கே தானே வர்றான். அதுக்கு வந்து மொட்டையை போட்டு விடுறதுக்கு நம்ம பசுமாட்டை கழட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அதான் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி ஒன்று வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நாங்கள் காலையை வந்து அவுக்கவே மாட்டோம் ஜல்லிக்கட்டு. இல்லை, அது அதான் சொல்லலாம். இப்போ அப்போ கம்பல்சரி ரூல்ஸ் அப்படி சொல்லி சொன்னால் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கழி தான் ஒரு வெட்டினரி டாக்டர் இது பண்ணி மாட்டி விடுவார். வாடிக்கு வரும்போது ஒன்றுமே இருக்காதுல்ல. அதுவுமே ஆன்லைனில் தான் கிடைக்குது விலை. அது ஒருத்தர் இப்போ போடுறாங்க. அது வந்து வெட்டினரி வந்து பிஸ்கட் பூராமே கேஸ் போடுறதா மேடம். ஒவ்வொருத்தரும் புதுசாக போய் கேஸை போடுறாங்க. இல்லை போட அரசாங்கம் அதுக்கேற்ற நடைமுறை தெரியாமல் ஜட்ஜு உட்காந்து எதாவது சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே பாரிப்புன்னு வரும்போது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மக்கள் பாதுகாப்பை கணக்கு பண்ணி சொல்கிறாங்க. இங்கே நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஒரு நிகழ்ச்சி ஒரு வீரத்தை வச்சு நம்ம பேசுகிறோம். பரம்பரை இப்படி தான் இருக்கணும், ஜல்லிக்கட்டுன்னு அப்படி தான் இருக்கணும்னு பேசும்போது ரெண்டுக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வருது. நடைமுறைக்கு அதெல்லாம் சாத்தியம் இருக்காது, வராது. இந்த தோட்டம்லாம் வராது, இப்போலாம் போட மாட்டாங்க. அது ஓப்பனாக சொல்லிட்டாங்க எல்லா விஷயங்களும். ரொம்ப நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எங்கும் கிடைக்காத புத்தம் புது ரகங்கள் உங்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பொங்கல் கொண்டாட்டத்தில் வாங்கிச் செல்லுங்கள். மேலும் தினமொரு டிவி ஸ்கூட்டி வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. This Pongal season come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai.